வணக்கம். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் உரியது, கேது பகவானுக்கும் உரியது. செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறன. சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு நவமி, ஆனாலும் பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. அதனால நல்ல காரியங்கள் செய்யலாம், தப்பொன்னும் கிடையாது. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர், கில்லி கலக்கறீங்க, வெற்றி. அப்ப திருஷ்டி உண்டு, பரிகாரம் பண்ணணும். ஆமாம், மேஷ ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நேரத்தில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி. கந்தர் கலிவென்பான் இருக்கு, குமரகுருவர் அருளியது. அதை படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிக்கணும். ஆமாம், ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகர் அருளி இருக்கிற சுதர்சன அஷ்டகம் படிச்சு பாருங்க, நல்லது. பச்சை துணி அல்லது சகப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும். இதுதான் திருஷ்டி பரிகாரம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. வம்பு வழக்கு, வீண் செலவு, கவலை எல்லாம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். வேற சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 5 தெற்கு வெள்ளை, பரிகாரம் பண்ணினால். நாள் முழுக்க மனசுல சங்கடம் வர்றப்போ இந்த மந்திரத்தை சொல்லும். ஓம் ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி, போகர் சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. சித்தர் வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அறிவொளி வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கத்துக்கு காகை காகம் சோறு போடுங்க, பசி தீர்த்துருங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது படிச்சு பாருங்க. 10 பாட்டு தான். முருகப்பெருமான் கோயில இருந்து படிங்க, நல்லது. மனப்பாடம் பண்ணுங்க, படிங்க. எல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். வெற்றி வராது, ஆனால் தோல்வியும் வராது. இதை செஞ்சா, இல்லைன்னா தோல்வி வரும், பார்த்துக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளும் சூப்பர், கலக்கறீங்க, பிரமாதம், கில்லி. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம், 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர், திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 3, 6 வடக்கு தெற்கு பச்சை வெள்ளை புதன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி. கந்தர் கலிவென்பான் இருக்கு, குமரகுருவர் அருளியது. அதை படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிக்கணும். ஆமாம், ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகர் அருளி இருக்கிற சுதர்சன அஷ்டகம் படிச்சு பாருங்க, நல்லது. பச்சை துணி அல்லது சகப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும். இதுதான் திருஷ்டி பரிகாரம். கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமை பிடிச்ச சாமிக்கு விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. 3 நட்சத்திரக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். 2 நாட்களும் பண விஷயத்தில் நிதானம், அவசர முடிவுகள் வேண்டாம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். 4 வடக்கு பச்சை புதன். பரிகாரம் பண்ணினால். 2 நாளும் மனசு சங்கடமா இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் குமரகுருபரனே போற்றி, குமரகுருபரனே போற்றி, நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, ஔவையாரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் 2 நாளும் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு புளி சாதமோ பச்சை நிற சாதம் அல்லது உணவு, பச்சை நிறமாக தான் நல்லது. புதினா சாதம், கொத்தமல்லி சாதம்ட்டு ஏதாவது கொடுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஆம், காலையிலையும் ராத்திரியும்
விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லைங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே ஓவர் கெத்து, ஓவர் அலட்டல், சவடால், வீம்பு எல்லாம். நான் யார் தெரியுமா அப்படிம்பீங்க. கூட இருக்கிறவங்களும் ஆமாங்க நீங்கள் சிங்கம்பாங்க, பின்னாடி போய் அசிங்கம்பாங்க. எதுக்கு? நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், 4 வடக்கு பச்சை புதன். பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் குமரகுருபரனே போற்றி, குமரகுருபரனே போற்றி, நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, ஔவையாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு புளி சாதமோ பச்சை நிற சாதம் அல்லது உணவு, பச்சை நிறமாக தான் நல்லது, புதினா சாதம், கொத்தமல்லி சாதம்ட்டு ஏதாவது கொடுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஆம். காலையிலையும் ராத்திரியும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளுங்க. 2 நாளும் செவ்வாய் புதன் 2 நாளும் பிரமாதம் கலகுறீங்க. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, திருஷ்டி இருக்கே, ஆமாம், வழிபாடு பண்ணணும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம். அனுகூலமான எண் 4 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2 1 தெற்கு வடக்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர்ச்சோலையே போற்றி, பழனியே போற்றி. கந்தர் கலிவென்பான் இருக்கு, குமரகுருபர் அருளியது. அதை படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கணும். ஆமாம். ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகர் அருளி இருக்கிற சுதர்சன அஷ்டகம் படிச்சு பாருங்க, நல்லது. பச்சை துணி அல்லது சகப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும். இதுதான் திருஷ்டி பரிகாரம். துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இருக்கிறது. 2 நாளும் கில்லி. வீண் செலவு இல்லை, வீண் கவலை இல்லை, ஜெயிக்கிறீங்க. எதிரிகளும் உதவி செய்கிறாங்க. அப்புறம் என்னங்க, எங்கள் கண்ணே போட்டுருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடுங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர் திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 1 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் வள்ளலாரே போற்றி, வாசிகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடட்டும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. சுப்பிரமணிய புஜங்கம் சார் வடமொழியில் இருக்கு சார். அது பரவாயில்ல, புரியலன்னா பரவாயில்ல, படிச்சு பாருங்க. போதும். கஷ்டமாக இருக்குது சார் படிக்கிறதுக்கு, நல்லதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 2 நாளும் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. புளி சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் இதெல்லாம் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லைங்க. வீண் வீம்பு, வீண் வழக்கு, அலட்டல், கர்வம், அவசரம், தடுமாற்றம், பதற்றம் அதிகம். நிதானம், பொறுமை, பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் சொல்கிறோம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை பிடிச்ச சாமிக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். சரி. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை செவ்வாய், 4 தெற்கு நீலம் புதன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் குமரகுருபரனே போற்றி, குமரகுருபரனே போற்றி, நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, ஔவையாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு புளி சாதமோ பச்சை நிற சாதம் அல்லது உணவு, பச்சை நிறமாக தான் நல்லது, புதினா சாதம், கொத்தமல்லி சாதம்ட்டு ஏதாவது கொடுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஆம். காலையிலையும் ராத்திரியும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க.
2 நாளும் சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஆமாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், 3 தெற்கு பச்சை புதன். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. கவனம், பரிகாரம் முக்கியம். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் குமரகுருபரனே போற்றி, குமரகுருபரனே போற்றி, நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, ஔவையாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 2 நாளும் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு புளி சாதமோ பச்சை நிற சாதம் அல்லது உணவு, பச்சை நிறமாக தான் நல்லது, புதினா சாதம், கொத்தமல்லி சாதம்ட்டு ஏதாவது கொடுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஆம். காலையிலையும் ராத்திரியும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளும் சூப்பர், கில்லி கலக்கிறீங்க. வெற்றி, வீம்பில்லை, நிதானம் இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, நல்ல நாளாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. சூப்பர், 2 நாளும் சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 4, 6 வடக்கு கிழக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2, 3 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் வள்ளலாரே போற்றி, வாசிகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடட்டும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. சுப்பிரமணிய புஜங்கம் சார் வடமொழியில் இருக்குது சார், அது பரவாயில்ல, புரியலன்னா பரவாயில்ல, படிச்சு பாருங்க. போதும். கஷ்டமாக இருக்குது சார் படிக்கிறதுக்கு, நல்லதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 2 நாளும் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. புளி சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் இதெல்லாம் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. பூரட்டாதிக்கும் அதுதான், சதயத்துக்கும் அதுதான், அவிட்டத்துக்கும் அதுதான். அவங்க சொன்னாங்க இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நாள், அடுத்த நாள் கிளியர் ஆகிடுங்கிறது எங்கள் கணிப்பில் தப்பு. சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. நாள் முழுக்க மனசில் சங்கடம் வர்றப்போ இந்த மந்திரத்தை சொல்லும். ஓம் ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி, போகர் சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. சித்தர் வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அறிவொளி வாங்கி படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காகைக்கு, காக்கத்துக்கு காகை காகம் சோறு போடுங்க, பசி தீர்த்துருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது படித்து பாருங்க. 10 பாட்டு தான். முருகப்பெருமான் கோயிலிருந்து படிங்க, நல்லது. மனப்பாடம் பண்ணுங்க, படிங்க. எல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். வெற்றி வராது, ஆனால் தோல்வியும் வராது. இதை செஞ்சா, இல்லைன்னா தோல்வி வரும், பார்த்துக்கோ. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், கில்லி, வெற்றி, சந்தோஷம். அப்புறம் என்ன, எங்கள் கண்ணே பட்டுருங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க. தொலைது போ, வாழ்ந்துட்டு போ அப்படின்னு விடுவீங்க, ஜெயிப்பீங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. மனசு சங்கடமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அஸ்வத்தாமனே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகப்பெருமான் கோயிலில் இருந்து படிங்க. அல்லது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு என்னது? கைத்தல நிறைகனை அப்பமடவல் பரி கப்பிய கரிமுக நடிபேனி கற்றிடுமடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமனவனை கடிதேகும் மத்தம் மோதியும் வைத்திடு மரன் மகன் மற்பொரு தரவுடைய மதையானை மத்தள வையரனை உத்தமை முதலனை மட்டவல் மலரோடு மணிவேனே முத்தமிழடவனை முற்படுகிறதில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பரமரி செய்த அச்சுவனுடைய அச்சது பிடிச்ச அதிதா அத்துயரதுக்கு ஒரு சுப்பிரமணிபட அப்புணமதர தெய்வமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளை. இதையாவது சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணி, நல்லது. ஆமாம். ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சொல்லி இருக்கிறோம். சேர்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.